ஹே, நான் ஒரு கதை சொல்லவா? இல்லை வேண்டாம். பேய் கதை, அதுவும் நைட் ட்ராவல் ஓடுற பஸ்ஸில். பேய் கதையா? எப்போ நடந்துச்சு? எங்கே? என்னாச்சு? கதையே வேணான்னு சொன்ன, இப்போ இத்தனை கேள்வி கேட்குற. சொல்லு, என்ன பேய் கதை? ஆரம்பிக்கலாமா? நவம்பர் 14, 1995 சைனாவுடைய கேபிட்டலான பீஜிங்கில் இருக்கிற யான்மின்யான் அப்படிங்கிற பஸ் டிப்போலேருந்து பஸ் 375, அதாவது யூஸ்வலாக அந்த ரூட்டில் போகக்கூடிய ஒரு நைட் பஸ் ஒன்று கிளம்புது. யான்மின்யான்ல இருந்து ஃப்ராக்டன் ஹில்ஸ் வரைக்கும் போகக்கூடிய இந்த பஸ் தான் அந்த ரூட்டில் போகக்கூடிய கடைசி நைட் பஸ். பஸ்ஸை டிப்போலேருந்து எடுக்கும் பொழுது வெறும்னே டிரைவரும் ஒரே ஒரு லேடி கண்டக்டர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. 2-3 ஸ்டாப்பிங் தள்ளி ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பாட்டிமாவும் ஒரு யங்ஸ்டரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பஸ்ஸுக்காக. பஸ் ஸ்டாப்பிங்குள்ள வந்த உடனே இந்த பாட்டிமாவும் அந்த பையனும் பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்க. கடைசி நிமிஷத்துல அந்த பஸ்ல ஒரு யங் கப்புளும் வந்து ஏறுறாங்க. கடைசி நிமிஷத்துல பஸ்ஸுக்குள்ள வந்து ஏறின அந்த கப்புள்ஸ் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடியே உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த பையன் ஆப்போசிட் சைட்லயும் அவனுக்கு பின்னாடி சீட்ல பாட்டிமாவும் உட்கார்ந்துக்கிறாங்க. சோ பஸ்ல இப்ப மொத்தமா வெறும் 6 பேர் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவர், கண்டக்டர், அந்த பாட்டிமா, பையன் அண்ட் கடைசி நிமிஷத்துல ஏறின அந்த கப்புள்ஸ். முக்கியமான திருப்பு முனைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். சைனால ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த லூனார் கேலண்டர் படி 7th month ஆஃப் தி இயரை அவங்க பேய்களுக்கான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல சொர்க்கம் அப்புறம் நரகத்துடைய கதவுகள் திறந்து இருக்கணும். அது வழியா நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் பூமியில நடமாடணும் அவங்க நம்புறாங்க. அது நவம்பர் மாதம் அப்படின்றதுனால பஸ்ஸு ரொம்பவே குளிராக இருந்திருக்குது. அண்ட் யார்கிட்டையும் பேசாமல் பஸ்ஸு ரொம்பவே அமைதியாக போயிட்டு இருந்தது. வெறும் பஸ்ஸோட இன்ஜின் சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தது. இவங்க போகக்கூடிய ரூட் ரொம்பவே ரிமோட் ஏரியா. கடைசி பஸ்ஸு நைட் டைம்ன்றதுனால அங்கே வேற எந்த வண்டிகளுமே இல்லை. பயங்கரமாக இருந்த இருட்டில் இந்த பஸ்ஸோட வெளிச்சம் மட்டும்தான் அந்த இருட்டை விளக்கிட்டு போகிற மாதிரி இருந்திருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது பஸ்ஸை சடனாக டிரைவர் ஓரம் கட்டுறாரு. ஆனால் அது ஸ்டாப்பிங் கிடையாது, ஜஸ்ட் மிடில் ஆஃப் தி ரோட். எதுக்காக திடீர்னு இப்படி பஸ்ஸை ஓரம் கட்டுறாருன்னு சொல்லிட்டு பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில எட்டி பார்க்கும் பொழுது 2 பேர் பஸ்ஸை நிறுத்த சொல்லி கை காட்டியிருக்கிறாங்க. பஸ்ஸை நின்ன உடனே டிரைவர் கதவுகளை திறந்து விடுறாரு. ஆனால் அந்த 2 பேரும் ஒருத்தரை கைத்தாங்களா தூக்குன மாதிரி பஸ்ஸுக்குள்ள ஏறி இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கிறாங்க. முகத்துல ஏதோ பெயிண்டிங் பண்ண மாதிரி ரொம்பவே அவங்க முகம் வெளுத்து போயிருக்குது. அது மட்டும் இல்லாம சைனால அந்த காலத்துல போடக்கூடிய ஒரு மாதிரியான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அவங்க போட்டிருக்கிறாங்க. தூக்கிட்டு வந்த அந்த நபர் கான்சியஸ்ல இல்ல, அவர் தலையை தொங்க போட்டுட்டு தான் வந்திருக்கிறாரு. அதனால அவர் முகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு யாராலையுமே பார்க்க முடியல. இப்படி நடுவில் ஏறின அந்த 3 பேரும் பஸ்ஸோடைய கடைசி சீட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்த பஸ்ல இருந்த மற்ற 4 பேரும் கொஞ்சம் லைட்டா பதட்டமாகறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு மட்டும் வித்தியாசமா இல்லாம ரொம்பவே சந்தேகத்தை கலப்புற மாதிரியும் இருந்தாங்க. இவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்த அந்த லேடி கண்டக்டர், பயப்படாதீங்க, அவங்க ஒருவேளை ஏதாவது டிராமால நடிச்சுட்டு பார்ட்டி பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம வந்திருப்பாங்க, அதனாலதான் இப்படி இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் காம் பண்றாங்க. ஆனாலும் அந்த பாட்டிமாக்கு மட்டும் இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது. அடிக்கடி அந்த 3 பேரையும் அவங்க திரும்பி பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ள குளிர் இன்னுமே ஜாஸ்தி ஆகுது. பஸ்ஸோடைய இன்ஜின் சத்தத்தோட சேர்ந்து வெளியில இருந்து வரக்கூடிய காத்து சத்தமும் ரொம்பவே பலமா கேக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்பிங்ல அந்த யங் கப்புள்ஸ் 2 பேரும் பஸ்ல இருந்து கீழே இறங்கிடுறாங்க. இப்படி அந்த இருட்டுக்குள்ள ரொம்பவே அமைதியா இந்த பஸ் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த பாட்டிமா எழுந்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அதை பார்த்த உடனே அந்த லேடி கண்டக்டர் வந்து, பாட்டிமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த பையன் என் பர்ஸை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பையனை கை காட்டுறாங்க. பார்த்து ஒண்ணுமே புரியாத அந்த பையன், பாட்டிமா நான் உங்க சீட்டுக்கு முன்னாடி
உட்காந்துருக்கேன், நான் எப்படி உங்களுடைய பர்ஸை எடுக்க முடியும், நான் உங்கள் பர்ஸை எடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் பாட்டிமா அதை சுத்தமாக காதில் வாங்குற மாதிரியே இல்லை. டிரைவர், வண்டியை நேராக போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்க, இவனை கேட்குற விதத்தில் கேட்டாதான் என் பர்ஸு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போடுறாங்க. பஸ் டிரைவர் இதை காதில் வாங்காமல் நிறுத்தாமல் பஸ்ஸை ஓட்டிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்ட அந்த பாட்டிமா அந்த பையனை காலரை பிடிச்சி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த உடனே பஸ் டிரைவர் அடுத்த ஸ்டாப்பிங்கில் இவங்க 2 பேரையும் இறக்கி விட்டுறாங்க. பஸ்ல இருந்து இறங்கும் பொழுதும் அந்த பையனுடைய காலரை பிடிச்சிக்கிட்டு அவனை அடிச்சுக்கிட்டே தான் அந்த பாட்டிமா கீழே இறங்குறாங்க. இவங்க இறங்கின உடனே பஸ் கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. அப்போ அந்த பஸ்ல கடைசி சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த 2 பேரும் திரும்பி அந்த பாட்டிமாவை வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்க. பாக்குறத பார்த்த இந்த பாட்டிமா இன்னுமே அந்த பையனை அடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பார்வையில இருந்து விலகுற வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய காலரை விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பையன் என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்றுட்டு, பாட்டிமா நான் உங்களோட பர்ஸை எடுக்கல, வாங்க இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அப்பதான் அந்த பாட்டிமா சொல்றாங்க, நீ என் பர்ஸை எடுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா, ஆனா நான் உன் உயிரையே காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆகி, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம பஸ்ஸை நடுவுல நிறுத்திட்டு ஒரு 3 பேர் ஏறினாங்கல்ல, அவங்க மனுஷங்களே கிடையாது, அவங்களுக்கு கால்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். எப்போ நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்க பஸ்ல ஏறின நிமிஷத்துல இருந்தே எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு, அதனாலதான் நான் அவங்களை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப காத்து ரொம்பவே பலமா அடிக்கும் பொழுது அவங்களுடைய துணி விலகுச்சு, எனக்கு கால்களே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் கவனிச்சேன். ஹே நிறுத்து, எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் எப்போவுமே பேய்களுக்கு மட்டும் காலே இருக்க மாட்டேங்குது? அது நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுனா, பேய்களுக்கு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடையாது, அதனால் அதுங்க நடந்து வராமல் மிதந்து தான் வருது. காலுக்கு யூஸ் இல்லைன்றதுனால அதுங்களுக்கு கால் இல்லை. ஓ, இதை பற்றி நான் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுறேன், நீ கதையை கண்டினியூ பண்ணு. பஸ்ஸில் இருக்கிற டிரைவரையும் கண்டக்டரையும் சேர்த்து தான் நான் காப்பாற்றணும்னு பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொன்னேன். ஆனால் அவங்க 2 பேரும் என் பேச்சை கேட்கல. உன்னை மட்டுமாவது காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு பஸ்ல இருந்து உடனடியாக இறங்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறத கேட்ட அந்த பையன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்க 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோன் பூத்துக்கு போய் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பஸ் 375ல நாங்கள் ஏறினோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, கொஞ்சம் அந்த பஸ்ஸை எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் மிட் நைட்டில் இந்த மாதிரி கால் வரதை பார்த்து யாராவது வேலை வெட்டி இல்லாமல் கால் பண்ணுவாங்க, ஓகே நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பஸ் டிப்போல இருந்து அந்த ரூட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கும் ஒரு கால் வருது. நேற்று நைட்டு கிளம்பின பஸ் 375 இன்னும் டிப்போக்கு வந்து சேரலான்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே அந்த சைடில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்போதான் ஞாபகம் வருது, நைட்டு நமக்கு ஒரு வினோதமான கால் வந்தது. ஆனா அந்த கால்ல இந்த பஸ் 375 பத்தி தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த பாட்டிமாவை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டிமாவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட என்கொயரி பண்ணும்பொழுது அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பஸ்ல நடுவுல திடீர்னு 3 பேர் ஏறினாங்க, அதுல இருந்து அந்த பஸ்ல எதுவுமே சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க பாதியில இறங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பஸ் எங்க எல்லாருமே நாலா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பஸ்ஸை தேட ஆரம்பிச்ச 2 நாள் கழிச்சு அவங்களுக்கு இந்த பஸ்ஸை பத்தியான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஃப்ராக்னன்ட் ஹில்ஸை தாண்டி 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஏரியில இந்த பஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா ஃபயர் டிபார்ட்மெண்ட், கிரைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த ஏரி கிட்ட வர வச்சு இந்த பஸ்ஸை அந்த ஏரியில இருந்து தூக்குறாங்க. யுன்மின்யான்ல இருந்து ஃப்ராக்னன்ட் ஹில்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு 25 கிலோமீட்டர் தான். அதுக்கு தேவையான டீசல் மட்டும் தான் அந்த வண்டியில போட்டிருந்தாங்க. ஆனா இந்த வண்டியை கண்டுபிடிச்ச இடம் 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்குது. எப்படி பார்த்தாலும் அவங்க போட்டிருக்க டீசல் படி அங்கிருந்து வெறும் 10ல இருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த பஸ்ஸால பயணிக்க முடியும். அப்புறம் எப்படி 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த ஏரியில வந்து விழுந்தது? ஃபர்ஸ்ட் அவங்க பஸ்ஸை தூக்குன உடனே அதோட டீசல் டேங்கை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது டீசலுக்கு பதிலா ரத்தம் தான் இருந்திருக்குது. இல்லாம அந்த பஸ்ஸுக்குள்ள 3 டெட் பாடிஸ் இருந்திருக்குது. அந்த லேடி கண்டக்டர், டிரைவர், அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் தூக்கிட்டு வந்த அந்த ஒரு நபர். அந்த 3 பேருடைய டெட் பாடியும் பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க 3 பேரும் இறந்து ரொம்ப நாள் ஆயிருக்கு, ரொம்ப டீகம்போஸ் ஆன நிலைமையில தான் அவங்க பாடி இருந்திருக்க ரிப்போர்ட் வருது.
ஆனா பஸ் காணாம போய் வெறும் 2 நாள் தான் இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே குழம்பி போன போலீஸ் அந்த ஏரியாவை சுத்தி ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்குதான்னு செக் பண்றாங்க. எதிர்பார்த்த மாதிரி அந்த ஏரி பக்கத்துல ஒரு சிசிடிவி கேமரா கிடைக்குது. எதுக்காக அங்க சிசிடிவி பொருத்தி இருக்கிறாங்கன்னா, அந்த ஏரி குளிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி, அதனால அத்துமீறி யாரும் குளிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமராவை வச்சிருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரால இருக்கிற ஃபுட்டேஜஸ் அவங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த பஸ் இந்த ஏரிக்கரை பக்கம் வந்தது, விழுந்தது, எந்த ஒரு ரெக்கார்டுமே அதுல இல்ல. 25 கிலோமீட்டர் மட்டுமே போகக்கூடிய பஸ் எப்படி 100 கிலோமீட்டர் தாண்டி வந்து அந்த ஏரிக்குள்ள விழுந்துச்சு. பஸ்ஸுக்குள்ள இருந்த 3 பேரும் இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா பஸ் ஏரியில விழுந்து 2 நாள் தான் ஆச்சு. எப்படி? பஸ்ஸுடைய டீசல் டேங்க்ல ரத்தம். பஸ்ஸை நடுவுல நிறுத்தி ஏறின அந்த 2 பேர் யாரு? இப்படி எந்த கேள்விக்குமே பதில் இல்லாம பஸ் 375 கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது சைனால சொல்லக்கூடிய ஒரு ஹர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி. இது உண்மையா நடந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் சைனீஸ் அத்தாரிட்டிஸ் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணது கிடையாது. இதை பத்தியான எந்த ஒரு வெரிஃபைடு இன்ஃபர்மேஷனும் எந்த ஒரு வெப்சைட்லயும் ரிலீஸ் ஆகல. பேஸ் பண்ணி தமிழ்ல டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும் வந்திருக்குது. ஸோ கதை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எக்ஸலண்ட், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங்கான ஸ்டோரி லைன். ஆனால் பெருசாக பயம் ஒன்றும் வரல. ஓ சரி, அப்போ நீ சொல்லு, திடீர்னு இந்த மாதிரி நைட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பஸ்ஸுக்குள்ள வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணி ரொம்பவே சஸ்பீஷியஸாக இந்த மாதிரி 2 பேர் ஏறினாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? நம்ம ஊரில் வரக்கூடிய நைட்டு பஸ்ஸு கார்லலாம் பேய் வந்துச்சுன்னா கூட நம்ம சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். ஆனால் இந்த கொள்ளடிக்கிற கும்பல் ஏறிச்சுன்னா தான் கஷ்டம். அது கூட ஊருக்குள்ளே போகக்கூடிய பஸ்லலாம் இது நடக்கல, ஹைவேஸில் போகக்கூடிய பஸ்லேயே இதெல்லாம் நடக்குது. சென்னை டு பெங்களூர், மும்பை டு பூனே, டெல்லி டு ஜெய்ப்பூர் வரைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொலை கற்பழிப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுற பஸ்லயே நடக்கும். ஆவிங்களை விட மோசமான பாவிங்க தான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.